Good morning, students. In the last class, we studied about the Joule's law and its application. Joulein விதி அதன் பயன்பாடுகளை பற்றி பார்த்தோம். Today we will see about the thermoelectric effect. Thermoelectric effect. வெப்ப மின் விளைவு. Thermal electric. அப்போ ரெண்டே ரிலேட் பண்றோம். வெப்பம் எலக்ட்ரிக். Thermoelectric effect என்ன அப்படின்னா conversion of temperature difference into electrical voltage. Conversion of temperature difference into electrical voltage. அதாவது என்ன செய்யலாம், டெம்பரேச்சர் டிஃபரன்ஸை வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணலாம். அண்ட் வைஸ் வேர்சா என்ன, எலக்ட்ரிக்கல் வோல்டேஜை we can convert into, we can produce the temperature difference. This is known as thermoelectric effect. வெப்ப மின் விளைவு என்பது வெப்பநிலை வேறுபாட்டை மின்னழுத்த வேறுபாடாக மாற்றும் நிகழ்வு. இதுக்கு தான் என்ன பேரு, வெப்ப மின் விளைவு. தெர்மோஎலக்ட்ரிக் டிவைஸ் என்ன பண்ணும், இட் ஜெனரேட்ஸ் a voltage when a temperature difference is maintained. அல்லது when there's a temperature difference on each side, it will produce a electric voltage. Or if a voltage is applied, voltage apply பண்ணும்போது a temperature difference is generates. Both cases, அதாவது temperature difference electrical voltage convert பண்ணலாம். electrical voltage we can generate a temperature difference. இதானது வெப்ப மின் விளைவு. அது முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது சீபெக் எஃபெக்ட். சீபெக் விளைவு. சீபெக் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, he discovered that in a closed circuit consisting of two dissimilar metal, ரெண்டு டிஃபரெண்ட் மெட்டல் எடுத்துக்கிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு டயக்ராம்ல என்ன எடுத்துருக்கோம், காப்பர் அண்ட் அயர்ன். ஸோ in a closed circuit consisting of two dissimilar metal, when the junctions are maintained at two different temperature. அப்ப ரெண்டு ஜங்ஷன் வரும். இப்போ இது காப்பர் அயர்ன் ரெண்டு ஜாயின் பண்ணும்போது இதுல ஒரு ஜங்ஷன் இது ஃபார்ம் ஆகுது. when the junctions are maintained at two different temperature and EMF is developed. இதுதான் என்ன பேரு, சீபெக் எஃபெக்ட். அப்ப சீபெக் எஃபெக்ட் என்ன, when a circuit consisting of two dissimilar metals and the junctions are maintained at two different temperature and EMF is produced. அப்போ இந்த EMF produce ஆறனால the current flows. That current is called as thermoelectric current. The current flows due to the EMF is called as thermoelectric current. Thermoelectric current. And the two dissimilar metals, இப்போ நம்ம இல்ல ரெண்டு dissimilar metal எது யூஸ் பண்றோம், காப்பர் அண்ட் அயர்ன் யூஸ் பண்றோம். அந்த டயக்ராம்ல பார்த்தனா ஒன்ல காப்பர் ஒன்ல அயர்ன் நினைச்சிரோம் யூஸ் பண்றோம். two dissimilar metals. அந்த மெட்டல்ஸ் என்ன பேர்னா தெர்மோ கப்பிள்ஸ், வெப்ப மின் இரட்டை. சரி, சீபெக் விளைவுனா என்ன அப்படின்னா, ஒரு மூடிய சுற்றில் இரு வெவ்வேறு உலோகங்களின் இரு சந்திப்புகளை வெவ்வேறு வெப்பநிலை வைக்கும் பொழுது, அந்த சந்திப்புல என்ன, சந்திகளை இரு வெவ்வேறு வெப்பநிலை வைக்கும் பொழுது மின்னழுத்த வேறுபாடு தோன்றுகிறது. அதாவது மின்னியக்கு விசை, மின்னழுத்த வேறுபாடு தோன்றுகிறது சீபெக் விளைவு. சரி, அந்த மின்னியக்கு விசையினால என்ன உருவாகுது, ஒரு மின்னோட்டம் உருவாகுது. அந்த மின்னோட்டத்துக்கு என்ன பேரு, வெப்ப மின்னோட்டம். அந்த மின்னோட்டத்துக்கு என்ன பேரு, வெப்ப மின்னோட்டம். அந்த இரு உலோகங்கள் இணைந்து அந்த சந்திகளை ஏற்படுத்துதல், அந்த இரு உலோகங்களுக்கு என்ன பேரு, வெப்ப மின் இரட்டை. வெப்ப மின் இரட்டை எனப்படும். சரி, அப்ப அந்த ரெண்டு சந்தியில ஒன்னு வந்து ஹாட் ஜங்ஷன், இன்னொன்னு வந்து கோல்டு ஜங்ஷனா வைக்கிறோம். The two junctions are maintained at two different temperature. அப்போ ஒன்னு வந்து என்ன செய்யணும், ஹாட்டா வைக்கணும், இன்னொன்னு வந்து கோல்டா வைக்கணும். அப்போ இதுல இருந்து ஜங்ஷன், இந்த ஜங்ஷன் வந்து என்னது, ஹாட் ஜங்ஷன், இது வந்து கோல்டு ஜங்ஷன். அது கரண்ட் ஃப்ளோ ஆகுது, காப்பர் டு அயர்ன் கரண்ட் போகக்கூடியது, இன்னொன்னு வந்து அயர்ன் டு காப்பர் இது ஃப்ளோ ஆகுது. The two junctions are formed. When the junctions are reversed, junction மாத்தும் போது, hot junction cold junction மாத்தும் போது the direction of current is also reversed. இப்போ இது ஹாட் ஜங்ஷன், இது கோல்டு ஜங்ஷனா இருக்கு. இப்போ சப்போஸ் நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா, இத கோல்டு ஜங்ஷனாவும் இது ஹாட் ஜங்ஷன், இது கோல்டு ஜங்ஷன் மாத்திட்டோம். இது கோல்டு ஜங்ஷனாவையும் இத ஹாட் ஜங்ஷனா வச்சுட்டோம் அப்படின்னா என்ன செய்யும், டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் ஆல்சோ reversed. Direction of current is also reversed. So
The Seebeck effect is a reversible one. இந்த எஃபெக்ட் என்னது ஒரு reversible effect. Seebeck effect. அப்போ Seebeck விளைவுனா என்ன நினைச்சலாம் 2 மார்க்ல கேட்கலாம். And it is a reversible process. The magnitude of the EMF அதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த தெர்மோ EMF எதை பொறுத்தலாம் மாறும்? It depends upon the difference in temperature between the two junction. இந்த ரெண்டு ஜங்ஷனுக்கு இடையில உள்ள 2 different temperature பொறுத்து நினைச்சலாம் அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் கூட்டுறது குறைக்கிறது பற்றி அதுல என்ன மாறலாம். அதர்வைஸ் the metal forming the thermocouple அந்த வெப்ப மின்னரட்டை உருவாக்கக்கூடிய அந்த உலோகங்களை பொறுத்து நிச்சயம் அந்த EMF வந்து மாறும். So the thermo EMF depends upon the two quantities. ஒன்னு என்னது depends upon the material which forms the thermocouple. Another one, the difference in temperature, the temperature difference between the hot and cold junction. அதை பொறுத்து நினைச்சலாம் Seebeck விளைவு மாறலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது applications of Seebeck effect. Seebeck விளைவின் பயன்பாடுகள். First one, the Seebeck effect is used in thermoelectric generator. வெப்ப மின்னியற்றியல்ல பயன்படுது. Used in thermoelectric generator. அப்போ thermoelectric generator என்ன பண்ணோம்? The temperature difference it is used in power plant. The thermoelectric generator எங்க யூஸ் ஆகுதுன்னா it is used in power plant to produce the electricity from the waste heat into electricity. அந்த வேஸ்ட் ஆகக்கூடிய ஹீட்ல இருந்து என்ன பண்றோம்? we can generate electricity. இது Seebeck விளைவின் ஒரு பயன்பாடு. இதுல இருந்து தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர். இந்த தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் எங்க யூஸ் பண்ணதும் மின் உற்பத்தி நிலையங்கள்ல அங்க அதிகமா ஹீட் என்ன செய்யும் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த வேஸ்ட் ஆகக்கூடிய ஹீட்ல இருந்து we can generate the electricity. எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணலாம்? ஜெனரேட் பண்ணலாம். இது ஒன்னாவது அப்ளிகேஷன். அடுத்த அப்ளிகேஷன் என்ன? this effect is utilized in automobiles as automotive thermoelectric generator. Automotive thermoelectric generator for increasing the fuel efficiency. அதன் எரிபொருள் திறனை மேம்படுத்துவதற்காக ஆட்டோமொபைல்ஸ்ல ஆட்டோமேட்டிவ் தெர்மோஎலக்ட்ரிக் ஜெனரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கார் இதுலலாம் அதோட ஃபியூவல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்காக அந்த அதில் கிடைக்கக்கூடிய ஹீட் இப்போ கார்லாம் அதிகமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டை என்ன பண்ணிருந்தோம்? we can convert into electricity. தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் அப்போ எதில் அப்ளை ஆகுது? ஆட்டோமேட்டிவ் தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் இஸ் அப்ளைட் இன் ஆட்டோமொபைல்ஸ். எதுக்காக? டு இன்க்ரீஸ் த ஃபியூவல் எஃபிஷியன்சி. அதாவது அது எரிபொருள் திறனை கூட்டுவதற்காக என்ன செய்யறோம்? பயன்படுத்துறோம். அடுத்து வேற எதுல பயன்படுது அப்படின்னா இட் இஸ் அப்ளைட் இன் தெர்மோபைல்ஸ். thermocouples, thermopiles யூஸ் ஆகுது. எதுக்காக? டு மெஷர் த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட்ஸ். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அதை மெஷர் பண்றதுக்கு we can use the thermopile. It is used to measure the thermal radiations. Thermopiles are used. Thermopiles வெப்ப மின்னிரட்டை மற்றும் வெப்ப மின்னிரட்டை அடுக்குகள். Thermocouples மற்றும் thermopiles யூஸ் ஆகுது. Thermocouple வெப்ப மின்னிரட்டை, தெர்மோபைல்ஸ் என்ன? வெப்ப மின்னிரட்டை அடுக்கு. வெப்ப மின்னிரட்டை நிறைய சீரீஸ். ஒரு தெர்மோகப்பிள் ஒரே ஒரு கப்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் காப்பரும் அயனும் மட்டும் பயன்படுத்தோம்னா அது தெர்மோகப்பிள். இதே மாதிரி சீரீஸை நிறைய பயன்படுத்தலாம் டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த இஎம்எஃப். அதுக்கு என்ன சொல்றோம்? தெர்மோபைல்ஸ் வெப்ப மின்னிரட்டை அடுக்கு. அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டு மெஷர் த டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர். டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் between the two objects. Difference in temperature between the two objects. Then we will see about the Peltier effect. Peltier விளைவு. It is the converse of Seebeck effect. Seebeck effect என்ன? When the junctions are maintained at two different temperature and EMF is produced. This is just reverse, converse. When an electric current is passed through a circuit consisting of a thermocouple, heat is evolved at one junction and absorbed at the other junction. This is known as Peltier effect. Just மாறி வரும். Current flow ஆகும்போது when the current flows in the circuit, heat is evolved at one junction and absorbed at the other junction. எப்போ evolved என்ன?
அந்த ஜங்ஷன் வந்து ஹாட் ஜங்ஷன், இட் இஸ் எவால்வ்டு, வெப்பத்தை என்ன செய்யும், வெளிப்படுத்தும். அப்சார்ப்ட்னா கூல் ஜங்ஷன், it will absorb the heat. So one junction will be hot, another junction will become cool. இதுதான் பெல்டியர் விளைவு. இப்போ வெப்ப மின்னிரட்டையுடன் கூடிய மின் சுற்றில் மின்னோட்டத்தை செலுத்தும் பொழுது ஒரு சந்தியில் வெப்பம் வெளிப்படுதலும் மற்றொரு சந்தியில் வெப்பம் உட்கவர்தலும் நடைபெறும். இதான் என்னது பெல்டியர் விளைவு. சரி, அதை எக்ஸ்பிளைன் பண்றோம். இதுல வந்து ஒரு தெர்மோகப்பிள் ஃபார்ம் பண்ணிருக்கோம் யூசிங் காப்பர் அண்ட் அயன். காப்பரும் அயன் தான். கரண்ட் பாஸ் பண்ணதாக we can connect a battery to produce an EMF. we can connect a battery. பேட்டரி பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்டிவ் கரண்ட் போகும். அப்போ கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போகுது, அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல எப்படி போகுது. இப்போ the junction A, the heat is absorbed, so it will become a cool junction. So when the current flows from copper to iron, the junction will become cooled junction. And this junction, the current flows from iron to copper, and that junction heat is evolved. It வெளிப்படுத்துது, வெப்பத்தை என்ன செய்யுது, வெளிப்படுத்துது. It will become a hot junction. Suppose if the direction of the current is reverse, எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ் மாத்திருந்தோம். இங்க பாசிட்டிவ் இங்க நெகட்டிவ் இருக்கு, அடுத்த சர்க்யூட்ல நெகட்டிவ் பாசிட்டிவ் மாத்திருந்தோம். அப்படி மாத்தும் போது என்ன நடக்கு அப்படின்னா கரண்ட் இப்படி போகுது. So the junction B will become a cold junction. Here heat is absorbed and here heat is evolved. So this is also a reversible process. இது வந்து ஒரு reversible process. சரி, அப்போ பெல்டியர் எஃபெக்ட் 2 மார்க்ல கேட்கலாம். What is meant by that? Define Peltier effect. பெல்டியர் விளைவு என்றால் என்ன? And when electric current is passed through a circuit consisting of a thermocouple, heat is evolved at one junction and absorbed at the other junction. One junction will become a hot and another junction will become a cool. Evolve பண்ணக்கூடியது hot junction, absorb பண்ணக்கூடியது என்னது, cool junction. அவ்வளவுதான். This is known as Peltier effect. வெப்ப மின்னிரட்டையுடன் கூடிய மின் சுற்றி செல்லும் பொழுது ஒரு சந்தியில் வெப்பம் வெளிப்படுதலும் மற்றொரு சந்தியில் வெப்பம் உட்கவர்தலும் நடைபெறும். இதான் என்னது, பெல்டியர் விளைவு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தாம்சன் எஃபெக்ட். தாம்சன் விளைவு. தாம்சன் விளைவுனா என்ன? If 2 points in a conductor are at 2 different temperature, if 2 points in a conductor are at 2 different temperature, அப்ப temperature difference மாறும்போது the density of the electron at these points will differ, and as a result the potential difference is created between the 2 points. This is called as Thomson effect. Thomson effect is also reversible. Thomson effect விளைவுனா என்ன? ஒரு கடத்தியின் இரு புள்ளிகள் வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள போது இந்த புள்ளிகளில் எலக்ட்ரான் அடர்த்தி வேறுபடுவதால் இவ்விரு புள்ளிகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு உருவாக்கப்படும். இதுதான் என்னது, தாம்சன் விளைவு பேரு. தாம்சன் விளைவு என்னது, ஒரு மீள் விளைவு, ரிவர்சிபிள் ப்ராசஸ். சரி, இதுல நம்ம காப்பர் ரெண்டு இதாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் சர்க்யூட்ல காப்பர் பார் ஒன்று எடுத்துக்கிட்டோம். அதுல ரெண்டு எண்ட் பாயிண்ட் ஏபின்னு ரெப்ரசென்ட் பண்றோம். அதோட சென்டர் பாயிண்ட் சின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த சிங்கிற பாயிண்ட்ல என்ன பண்றோம், ஹீட் பண்றோம். சிங்கிற பாயிண்ட்ல ஹீட் பண்றோம். அண்ட் ஆல்சோ கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஏ டு பி. இப்போ ஹீட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா ஏ டு சி heat is absorbed, heat is absorbed, and C to B heat is evolved, heat to C to B heat is evolved. They are at a higher potential, so the point C will be at a higher potential. அப்ப AB என்னது, அப்போ along AC heat is absorbed, along CB heat is evolved. So heat is transferred due to the current flow in the direction of the current. The direction of the current la enna senjirudhu, current direction of the current flow la eppadi irukku, transfer agudhu, heat is transferred. So that heat is transferred along the direction of the current flow. In the direction la enachudhu, heat வந்து flow ஆகுது. இந்த எஃபெக்ட்டுக்கு என்ன பேருனா பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட். இதுக்கு தான் என்ன பேரு, பாசிட்டிவ்
Thomson effect. Similar effect is also applied in metals like silver, zinc and cadmium. அப்போ positive Thomson effect execute பண்ணக்கூடிய materials எதெல்லாம்? Copper, zinc, cadmium, silver. இதெல்லாம் என்னது? They will exhibit the positive Thomson effect. அப்போ positive Thomson effect என்ன? அதாவது ஒரு ஏபின்னு ஒரு ராட் எடுத்துக்கிட்டோம். ஏபின்னு ஒரு ராட் எடுத்துக்கிட்டோம். அதோட சென்டர்ல என்ன பண்ணுறோம்? ஹீட் பண்றோம். சிங்கிற பாயிண்ட்ல ஹீட் பண்றோம். கரண்ட் ஃப்ளோ ஆகுது இந்த டைரக்ஷன்ல, ஏ டு பி கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏ டு சி ஹீட் இஸ் அப்சர்வ்டு, சி டு பி ஹீட் இஸ் எவால்வ்டு. அப்போ கரண்ட் எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல என்ன இருக்கு? ஹீட் ஃப்ளோ இருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட். அடுத்தல அயன் பார் எடுத்துக்கிட்டோம். அயன் பார் இதே மாதிரி ஏபி சி வந்து சென்டர் பாயிண்ட் ஹீட் பண்றோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பி டு சி ஹீட் இஸ் அப்சர்வ்ட் அண்ட் சி டு ஏ ஹீட் இஸ் எவால்வ்டு. இது கூலா இருக்கு, இது ஹாட்டா இருக்கு. அப்போ ஹீட் எங்க இருந்து எங்க வருது? ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். கரண்ட் ஃப்ளோ இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஹீட் ஃப்ளோ எப்படி இருக்கு? இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஆப்போசிட் டு த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். இதுக்கு என்ன பேரு? நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட். சில மெட்டல்ஸ் இதே மாதிரி எக்ஸிபிட் பண்ணும். எக்ஸாம்பிள் பிளாட்டினம், நிக்கல், கோபால்ட் இதெல்லாம் என்ன செய்யும்? மெர்க்குரி. they will exhibit the positive Thomson effect, negative Thomson effect. இதெல்லாம் அயர்ன், பிளாட்டினம், நிக்கல், கோபால்ட், மெர்க்குரி இதெல்லாம் என்ன பண்ணும்? எக்ஸிபிட் த நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட். புரிஞ்சுக்கிட்டா? தாம்சன் எஃபெக்ட். தாம்சன் எஃபெக்ட் என்ன? if 2 points in a conductor are at 2 different temperature. இப்போ 2 பாயிண்ட் வந்து டிஃபரெண்ட் டெம்பரேச்சர்ல இருக்கு ஒரு மெட்டல்ல அப்படிங்கும்போது the density of the electron இருந்துச்சும் differ ஆகும். So an EMF is created between these 2 points. இதான் அது Thomson effect. It is a reversible process. அதுல ரெண்டு டைப் நம்ம பார்க்கறோம். ஒன்னு பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட், நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட். பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியது காப்பர் பார் எடுத்துக்கிட்டோம். ஏ பி அதோட எக்ஸ்ட்ரீம் எண்டு, சிங்கிறது அது மிட் பாயிண்ட். கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஏ டு பி இப்படி போகுது. கரெக்டா சென்டர்ல ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணா ஏ டு சி ஹீட் இஸ் அப்சர்வ்ட் அண்ட் சி டு பி ஹீட் இஸ் எவால்வ்டு. அப்போ ஹீட் ஃப்ளோ எந்த டைரக்ஷன்ல இருக்கு? அதே டைரக்ஷன்ல, கரண்ட் ஃப்ளோவோட டைரக்ஷன்லயே இருக்கு. இந்த மெட்டலுக்கு என்ன பேரு? பாசிட்டிவ். இந்த எஃபெக்ட்டுக்கு என்ன பேரு? பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட். இது எதுல எக்ஸிபிட் பண்ணுச்சுன்னா காப்பர். இதே மாதிரி சில மெட்டல்ஸ் இருக்கு, ஜிங்க், சில்வர், கேட்மியம் எல்லாம் என்ன they will exhibit the positive Thomson effect. அயன்ல வந்து ஜஸ்ட் ஆப்போசிட். இதே மாதிரி என்ன சென்டர்ல ஹீட் பண்ணும்போது ஹீட் ஃப்ளோ எப்படி இருக்கு? பி டு ஏ இருக்கு. அதாவது பி டு சி ஹீட் இஸ் அப்சர்வ்ட் அண்ட் சி டு ஏ ஹீட் இஸ் எவால்வ்டு. அப்போ கரண்ட் ஃப்ளோவுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல, கரண்ட் ஃப்ளோவுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன இருக்கு? ஹீட் ஃப்ளோ இருக்கு. இது நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட். இது எக்ஸிபிட் பண்ணக்கூடிய என்னெல்லாம்? பிளாட்டினம், நிக்கல், கோபால்ட், மெர்க்குரி எல்லாம் செய்து எக்ஸிபிட் பண்ணும். லெட் மட்டும் என்ன செய்யாது? இந்த எஃபெக்ட் என்ன பண்ணாது? எக்ஸிபிட் பண்ணாது. தட்ஸ் ஆல். இப்போ லெசன் முடிஞ்சது. வழக்கமா நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா we'll discuss the multiple choice questions. அதாவது புக் பேக்ல உள்ள மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். இது வந்து உன்னோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒன் வேர்ட் மட்டும் தான் உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எப்பவுமே. மற்றபடி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ல யூ ஹேவ் த சாய்ஸ் உண்டு. ஒரு கொஸ்டின் கஷ்டமா இருந்தா கூட என்ன செஞ்சலாம்? சாய்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஆனா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அதுல வேற வழியே கிடையாது. 15 கொஸ்டின் என்ன செய்யணும்? அட்டன் பண்ணி ஆகணும். அதுல கொஞ்சம் 1-2 கொஸ்டின் என்ன செய்யும்? சில கொஸ்டின் ஈஸி லெவல்ல இருக்கும், சிலது டிஃபிகல்ட்ல இருக்கும், சிலது வெரி டிஃபிகல்ட் இருக்கும். அப்போ அதை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா இப்போ புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 4-5 கொஸ்டின் வரும். அதை டைரக்டா அந்த மாதிரி கொஸ்டின் அப்படி படிச்சு நினைச்சலாம் எழுதிடலாம். ஆனா மற்ற கொஸ்டின், அந்த கஷ்டமான கொஸ்டின்ஸ் தெரியும் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அந்த புக்ல தான் வரும். பட் யூ நோ த கான்செப்ட், இது எப்படி செஞ்சிருக்காங்க, அந்த ப்ராப்ளம் ஆன்சர் எப்படி வந்துச்சு, யூ நோ த ஸ்டெப்ஸ். அதே மாதிரி தான் அந்த நீட் எக்ஸாம் வரலாம். இப்போ நீட் எக்ஸாம், ஜேஇ எல்லாம் போகும்போது இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ப்ராப்ளம்ஸ் பிசிக்ஸை பொறுத்தவரை ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய இருக்கும். அப்போ உனக்கு இந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி இந்த ஸ்டெப்ஸ், இந்த ஆன்சரை மட்டும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கொடுத்தாச்சு 2 ohm, புக்லேயே கொடுத்துருக்காங்க 2 ohms கொடுத்துருக்காங்க. உடனே நிறைய பேர் படிச்சுக்கிடும் 2 ohm படிச்சுக்கிடும். ஆனால் அது எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சாதான் இதே மாதிரி சிமிலர் ப்ராப்ளம்ஸ் வரும்போது என்ன செய்ய முடியும், உன்னால அட்டன் பண்ண முடியும். பொதுவாக அது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீட் எக்ஸாம் இப்போ நடந்துச்சு செப்டம்பர் 13 சண்டே நடந்துச்சு. அந்த கொஸ்டினை நான் எடுத்து பார்த்தேன். இந்த நம்ம லெசன் 2nd யூனிட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில்
எத்தனை கொஸ்டின்ஸ் வந்துருச்சு அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்தேன். இதான் நடத்திருக்கோம் அப்படின்ட்டு. அதில் கிட்டத்தட்ட 5 கொஸ்டின்ஸ் வந்துச்சு. அதாவது நீட்ல வந்து ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க். நம்ம 5 கொஸ்டின் அட்டன் பண்ணா 20 மார்க் ஆச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெசன், இந்த செகண்ட் லெசனை மட்டும் ப்ராப்ளம்ஸ் 20 மார்க் அட்டன் பண்ணிடலாம், எடுத்துலாம் நீட்ல. அதுவுமே நம்ம ஃப்ரம் த புக், நம்ம டெக்ஸ்ட் புக் தான். ஆனால் டெக்ஸ்ட் புக்ல உள்ள கான்செப்ட்ல இருந்து அதே ப்ராப்ளம் கிடையாது, சிமிலர் சம்ஸ். நான் அந்த 15 ஒன் வேர்ட் இருக்கு புக் பேக், அதை டிஸ்கஸ் பண்ணி முடிச்ச உடனே அந்த நீட் கொஸ்டின்ஸே என்ன செய்றேன், டிஸ்கஸ் பண்றேன். அப்போ உனக்கு இந்த எப்படி எதுக்காக செய்யறோம் அப்படிங்கிறது, இது நீட்டுக்கு மட்டும் இல்லை, மற்ற எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம், ஜேஇ போனாலும் சரிதான், மற்ற எந்த எக்ஸாம் போனாலும் பிசிக்ஸ் பேப்பர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கட்டாயம் நிச்சயம் வரும். ஒரு பிசிக்ஸ் எடுத்துட்டா அப்படின்னா ஒரு 60-70% வந்து ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. ஸோ யூ நோ த கான்செப்ட். அப்போ இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மட்டும் இல்லை, ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும், உள்ள எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் என்ன செய்யணும் பார்க்கணும். இப்போ நம்ம பார்த்தது எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்த்துட்டோம், எல்லாமே முடிச்சிட்டோம், அதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாச்சு. எக்ஸாம்பிள் ஏன் பார்க்கல, அதில் எல்லா புக்கில் கிளியராக இருக்குது. யூ மஸ்ட் கோ த்ரூ இட். நீயே செஞ்சு பார்க்கணும், அது பார்த்தா மட்டும் புரியாது. பார்த்தா ஏதோ ஸ்டெப் தெரியும் அவ்வளோதான். நீ என்ன செய்யணும், ஒரு ரஃப் நோட் எடுத்து செய்து பார்க்கணும். ஏதாவது ஸ்டெப்ஸ் தெரியல அப்படின்னா when you come to the school you can ask. இப்போ சீக்கிரமாக நினச்சலாம் வரலான்னு சொல்லியிருக்கிறாங்க 1ஆம் தேதி. அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன செய்யணும், என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ யூ கேன் ரெக்டிஃபை. இந்த ப்ராப்ளம்ஸில் என்ன செஞ்சலாம், அந்த மாதிரி எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நம்ம இது வரைக்கும் நம்ம ரொம்ப டச் பண்ணலை. அதில் உள்ள டவுட்ஸ் என்ன செய்யலாம், நீ கிளியர் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்படி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தரவாயிட்டுனா இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறவங்க, இப்போ நீட்டு போகணும், ஜேஇ போகணும், இந்த மாதிரி போகிறவங்க நல்லா ஷைன் பண்ணலாம். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் போய் ஃபியூச்சர் நல்லா இருக்கும், நல்ல கோர்ஸ் படிக்கலாம். அதை மாதிரி செய்கிறவங்க என்ன செய்யணும், ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும். இப்போ 12th எல்லாம் கவர் பண்ணலாம். இப்போ 11th அந்த லீவில் ஒரு மாதம் எப்படியும் எக்ஸாம் முடிஞ்சு அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு டைம் கிடைக்கும். அந்த டைமில் 11th என்ன செய்யலாம், ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரெண்டும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம். அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை பொறுத்தவரையில் நீ இப்படி ப்ரிப்பேர் பண்ணனா ஃபுல் மார்க் என்ன செய்யலாம், எடுக்கலாம். அந்த பப்ளிக் கொஸ்டின்ஸ்லேயும் என்ன செய்யலாம், யூ கேன் அட்டன். ஏன்னா 15 கொஸ்டின் இருக்குது, அதில் சாய்ஸே கிடையாது. அதில் கட்டாயம் ஒரு 3-4 கொஸ்டின் வெரி டிஃபிகல்ட், டஃப்பான கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. அதாவது லெவல் ஈஸி லெவலும் இருக்கும், டிஃபிகல்ட் லெவலும் இருக்கும், வெரி டிஃபிகல்ட். அந்த வெரி டிஃபிகல்ட் அட்டன் பண்ணனா யூ மஸ்ட் நோ த ஸ்டெப்ஸ். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். முதல்ல கொஸ்டினில் ரீட் பண்ணிக்க. The following graph shows current versus voltage values of some unknown conductor. What is the resistance of the conductor? அதாவது என்ன கண்டுபிடிக்கணும், R கண்டுபிடிக்கணும், resistance of the conductor. அதாவது பின்வரும் வரைபடம், ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க. அந்த வரைபடம் கொடுத்துருக்காங்க, ஒரு பெயர் தெரியாத கடத்திக்கு அளிக்கப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்ட மதிப்புகளின் தொடர்பு காட்டப்படுது. அதாவது வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் VI ரெண்டுக்குள்ள தொடர்பு குறிப்பிடப்பட்டுள்ளது, காட்டப்பட்டுள்ளது. இந்த கடத்தியின் மின்தடை என்ன, R கண்டுபிடிக்கணும். சரி, R கண்டுபிடிக்க என்ன செய்யலாம், நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். R = delta V by delta I, ஓம்ஸ் லா. V by I நம்ம கிராஃப்ங்கிறதுனால delta V by delta I ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது. இப்போ டெல்டா V அப்படிங்கும்போது இந்த என்ன செய்யணும், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்துக்க, ஹோல் நம்பராக எடுத்துக்கிட்டா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம். அந்த கிராஃப், அதே கிராஃபை நாங்கள் வரைஞ்சி காமிச்சிருக்கேன், உனக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்துக்கிட்டோம். இப்போ டெல்டா Vனா என்ன அப்படின்னா, V வந்து எந்த ஆக்சிஸில் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ இதுக்கு நேரம் என்ன வேல்யூன்னு பார்க்கணும். எவ்வளவு, 4. இந்த இதுக்கு நேரம் எவ்வளோன்னு பாரு, 2. 4 - 2 2. டெல்டா ஐனா இதுக்கு நேரம் என்னன்னு பார்க்கணும், 2. இதுக்கு நேரம் என்னன்னு பாரு, 1. ஸோ 2 - 1 1. 2/1 2 ohm. ஆன்சர் 2 ohm. இந்த 2 ohm புக்லேயே கொடுத்துருக்கு, பட் யூ மஸ்ட் நோ த ஸ்டெப்ஸ். இதை புக்கு பக்கத்தில் என்ன குறிச்சு வச்சுக்க. டேக் பேஜ் நம்பர் 118 எடுத்துட்டுன்னா என்ன செஞ்சலாம், பக்கத்துலேயே குறிச்சு வச்சுக்கிட்டோன்னா நீ எப்பவும் என்ன செஞ்சலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். எப்போ இதே மாதிரி சிமிலர் சம்ஸ் வரும்போது நீ என்ன செய்யலாம், நீயா செய்துக்கிடலாம். வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டா போதும். அப்போ உனக்கே ஒரு பஸ்ஸில் போடுற மாதிரி என்ன செஞ்சலாம், இன்ட்ரெஸ்டாக ஒரு புதிர் போடுற மாதிரி என்ன செஞ்சலாம், ஒரு இன்ட்ரெஸ்டாக என்ன செஞ்சலாம், யூ கேன் சால்வ் த ப்ராப்ளம்ஸ். சரி, அடுத்த சம் பார்க்குறோம். A wire of resistance 2 ohms per meter is bent to form a circle of radius 1 meter. The equivalent resistance between its two diametrically opposite points A and B as shown in the figure is. That diametrically opposite point A B க்கு இடையில உள்ள என்ன கண்டுபிடிக்கணும், resistance. You have to calculate the equivalent resistance between the diametrically opposite points. அதாவது 1 மீட்டர் நீளத்திற்கு
2 ஓம் மின்தடை கொண்ட கம்பியானது 1 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவமாக மாற்றப்படுகிறது. இதோட ஆர அளவு 1 மீட்டர். வட்டத்தின் வழியே எதிரெதிராக உள்ள படத்தில் உள்ள A மற்றும் B புள்ளிகளுக்கு இடையே தொகுபயன் மின்தடையின் மதிப்பை காணும். AB புள்ளிகளுக்கு இடையே தொகுபயன் மின்தடையை காணணும். சரி, இப்ப என்ன கொடுத்திருக்கு? 1 மீட்டர் நீளத்துக்கான மின்தடை, அதாவது ரெசிஸ்டன்ஸ் பெர் யூனிட் லென்த். 1 மீட்டர் நீளத்திற்கான மின்தடை, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அது அளவு 2 ஓம். இதோட லென்த் அளவு, இந்த மொத்த லென்த் 2πr. அதோட ஆரம் வந்து 1 மீட்டர். அது லென்த் அளவு 2π, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. ஆர் வந்து 1 மீட்டர். 1ன்னு போட்டோம் அப்படின்னா 2π. அப்போ லென்த் அளவு 2π. அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அளவு 1 மீட்டர் நீள கம்பியோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ஓம். இப்போ நீள அளவு 2π. அப்போ 2π இன்டூ 2 4π ஓம். அப்போ இதோட மொத்த மின்தடை அளவு 4π. இப்போ நம்ம இதில் கண்டுபிடிக்கணும் ஏபி புள்ளிகளுக்கு ஏத்த புள்ளிகளுக்கு இடையில. அப்போ அது 2ஆ பிரிச்சோம் அப்படின்னா மேலே ஒரு 2π, கீழே ஒரு 2π. அப்போ நம்ம இந்த டயக்ராம் ஈக்குவலன்ட் டயக்ராம், இதுக்கு ஈக்குவலன்ட் டயக்ராம் வரைகிறோம். அப்போ மேலே ஒரு 2π வருது, கீழே ஒரு 2π. சரி, அப்போ R1 R2 they are connected in parallel. அப்போ பேரலுக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் தொகுபயன் மின்தடையை கண்டுபிடிச்சிடணும். அதுக்கு ஃபார்முலா என்ன? 1/Rp = 1/R1 + 1/R2. R1ம் 2π தான், R2ம் 2π தான். 1/2π + 1/2π. எல்சிஎம் எடுத்தோன்னா 2π வரும், மேலே 1 + 1 2. 2/2π வரும், 2 கேன்சல் ஆயிரும், 1/π. ஸோ Rp = தலைகீழ வந்துடும், அப்படிதானே? π/1. Rp = π ஓம். அப்போ ஆன்சர் என்னது? π ஓம். ஆன்சர் வந்து π ஓம். அடுத்து 3வது சம். A toaster operating at 240 volt has a resistance of 120 ohm. Its power, அதாவது ஒரு ரொட்டி சுடும் மின் எந்திரம், ஒரு எந்திரம் இருக்கு, அது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது, 240 வோல்ட்டில் செயல்படுகிறது, 240 வோல்ட்டில் செயல்படுகிறது. அதன் மின்தடை 120 ஓம் எனில் அதன் திறனை கண்டுபிடிக்கணும். சரி, சொல்யூஷனுக்கு வரோம். பவருக்கு ஃபார்முலா என்ன? P = V²/R. V தெரியும், R தெரியும். 240 × 240/120. 120 240 கேன்சல் பண்ணோம்னா 2 வந்துடும். அப்போ 2 × 240, 120க்கும் 240 கேன்சல் பண்ணோம்னா 2. அப்போ 2 × 240 450 வாட். டைரக்டா 450 வாட் ஆன்சர். அடுத்து 4th கொஸ்டின். கார்பன் ரெசிஸ்டர், ஒரு கார்பன் ரெசிஸ்டர் இருக்கு, அதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? 47 ± 4.7 கிலோ ஓம் டு பி மார்க்ட் வித் ரிங்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஃபார் இட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன். நம்ம ஏற்கனவே நடத்தும்போது சொல்லியிருக்கேன், கலர் கோடு கொடுத்துருப்பாங்க. அடுத்தனா ஒரு சைடு 3 கலர் கோடு இருக்கும், அடுத்த கடைசியில் உள்ளது வந்து டாலரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு கலர், அதில் ஒரு இருக்கும். இந்த கலர் கோட் சீக்வன்ஸ் வில் பி, என்ன கலர் கோட்னு கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு கார்பன் மின்தடையாக்கின் மின்தடை மதிப்பு 47 ± 4.7 கிலோ ஓம் எனில் அதில் இடம்பெறும் நிற வளையங்களின் வரிசை. சரி, அந்த கலர் கோட் கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும்? புக்கில் ஒரு டேப்லெட் காலம் மாதிரி இருக்கும், அதை நான் ஏற்கனவே நடத்திருக்கேன். அப்படி நான் நடத்தும்போது அதுக்கு ஒரு சிம்பிளாக ஞாபகம் வைக்கிறதுக்கு பிபி ராய் கிரேட் பிரிட்டன் வெரி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிபி ராய் கிரேட் பிரிட்டன் வெரி குட், அதாவது பேஜ் நம்பர் 94ல் டேபிள் 2.2 அதில் எடுத்துக்கிட்டேன்னா அதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இப்போ நீ இப்போதைக்கு ரெஃபர் பண்ணிக்க. நான் பிறகு பண்ணிச்சுன்னா நீ அந்த டேபிள்ல நினைச்சுன்னா உனக்கு தெரியணும். பிபி ராய் கிரேட் பிரிட்டன் வெரி குட் வைஃப் 0 1 2 3 4 5 6 7 8 9 நம்பர் கொடுத்துக்கணும். அடுத்தல கோல்டுக்கு 5%, சில்வருக்கு 10%, கலர்லெஸ்ஸுக்கு 20%. அந்த டேப்லெட் காலத்தை எடுத்து வச்சுக்க. அடுத்து இந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ 47 கிலோ ஓம், அப்போ சொல்யூஷன் 47 கிலோ ஓம் தனியாக பிரிச்சிருந்தோம். 4.7ங்கிறது டாலரன்ஸ், அது எவ்வளவு பெர்சன்டேஜ்ல கண்டுபிடிக்கணும். அப்போ 4.7ங்கிறது 47 எத்தனை பெர்சன்ட்? 10%. அப்போ 47 கிலோவும் ± 10%. புரியுதா? அதாவது 4.7ங்கிறது 47 எத்தனை சதவீதம்? 10% ± 10%. கிலோங்கிறது என்ன பண்றோம்? 10⁻3. சரி, நம்ம கலருக்கு வரோம். 4னா எல்லோ, எல்லோக்கு 4, 7 வயலட், 10⁻3. மூணாவது வந்து 10 பவர்ல வரும். 10 பவர்ல எங்க என்ன வருது? 3க்கு ஆரஞ்சு, 3க்கு ஆரஞ்சு. மூணாவது கலர் மட்டும் 10 பவர்ஸ் ஆஃப் 10ல வரும். ஸோ 10⁻3க்கு என்னது? ஆரஞ்சு. அடுத்து 10%னா சில்வர்.
அப்போ கலர் சீக்வன்ஸ் என்ன? yellow, violet, orange, silver. yellow, violet, orange, silver. ரிவர்ஸ்லயே என்ன செய்யலாம்? கேட்கலாம். கலர் கொடுத்துட்டு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லலாம். இது கலர் கொடுத்துட்டு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ரெசிஸ்டர்? பின்வரும் மின்தடையின் மதிப்பு. இந்த படம் கொடுத்துருக்காங்க, அதோட மதிப்பு கேட்டிருக்காங்க. இதுல கலர் என்ன கொடுத்துருக்கு? பிரவுன், இது பிளாக், இது எல்லோ. பிரவுனுக்கு என்ன? 1. அதே டேப்லெட் காலத்தை எடுத்துச்சுக்க, பேஜ் நம்பர் 94ல டேபிள் 2.2. பிரவுனுக்கு எவ்வளவு? 1. பிளாக்கு 0. எல்லோக்கு நான் என்ன, மூணாவது கலருக்கு பவர்ஸ் ஆஃப் 10. எல்லோக்கு ஆக்சுவலா 4. அப்ப இதுல என்ன எழுதணும்? 10 பவர் 4. மூணாவது மட்டும் என்ன செய்யணும்? 10 மடங்குல என்ன செய்யணும்? எழுதிடணும். அப்போ 10 அடுக்கு 4. அப்போ வரிசை எழுதும்போது 1 0 10 இன்ட்டு 10 அடுக்கு 4. 10 இன்ட்டு 10 அடுக்கு 4. நம்மளுக்கு கிலோல வேண்டாம், இங்க 10 அடுக்கு 3 வேணும். ஒரு 10 வெளியே எடுத்துருந்தோம். இப்போ 10 அடுக்கு 3 ஆயிரும். அந்த 10 கூட சேர்த்தோம்னா 100. ஸோ 100 இன்ட்டு 10 அடுக்கு 3. ஸோ 100 இன்ட்டு 10 பவர் 3. 10 பவர் 3 கிலோ. 100 கிலோ ஓம்ஸ். ஆன்சர் 100 கிலோ ஓம். அடுத்து 6th sum. 2 wires of A and B with circular cross section are marked up of the same material with equal length. Suppose RA is equal to 3 RB, then what is the ratio of radius of wire A to that of B? ரேடியஸ் கேட்டோம். ஸ்மால் RA by ஸ்மால் RB கண்டுபிடிக்கணும். சரியா? RA கேபிட்டல் RA is equal to 3 RB இவ்வளவுதான் கொடுத்துருக்கு. அதாவது ஒரே நீளமும் மற்றும் ஒரே பொருளும் செய்யப்பட்ட A மற்றும் B என்ற இரு கம்பியின் வட்ட வடிவ குறுக்கு பரப்பையும் கொண்டுள்ளன. RA is equal to 3 RB எனில் A கம்பியின் ஆரத்திற்கும் B கம்பியின் ஆரத்திற்கும் இடைப்பட்ட தகவு ஆரத்தம். அப்போ RA by RB கண்டுபிடிக்கணும். சரி, அப்ப கிவன் எழுதிக்கும் போதுல RA is equal to 3 RB. RB by RA நம்மளுக்கு வேணும். இந்த RA இங்க வந்துட்டு அப்போ 3 இங்க கீழே வந்துடும். 1/3. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். இங்க என்ன கொடுத்துட்டோம்? 2 wires A and B with circular cross section are made up of same material. இப்போ சேம் மெட்டீரியல் போது ரோ ஒரே மெட்டீரியல், ரோ சேம், அது மாதிரி ஈக்குவல் லென்த்தும் சேம். அப்போ எது மட்டும் தான் மாறுது? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் மட்டும் தான் மாறுது. ஸோ ரேடியஸ் அந்த ஃபார்முலா பார்த்தோன்னா தெரியும். R is equal to rho into L by A ன்னு வரும். அப்போ R is inversely proportional to area of cross section 1/A. அப்போ RA is equal to என்ன வரும்? RA proportional to 1/AA. RB proportional to 1/AB. அப்போ RA by RB is equal to AB by AA.